Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நேர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். திரு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. மே 4ஆம் தேதியே முதலமைச்சர் அந்தஸ்தில் ஒரு மினி கான்வாய் அணிவகுப்பு, வீட்டு வாசலில் மெட்டல் டிடெக்டர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வீட்டில் என்னெல்லாம் அந்தஸ்து இருக்குமோ, ஒரு முதலமைச்சருக்கு என்னெல்லாம் பந்தோபஸ்து வழங்கப்படுமோ அதெல்லாம் வழங்கி கொள்ளப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு ஸ்திரமற்ற ஒரு சூழல், எப்படி எந்த அரசு பதவியேற்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் உருவானதை நம்ம பார்த்தோம். நேற்று விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இது வரைக்கும் ஆளுநர்கிட்டேருந்து பதில் இல்லாத நிலையில் இந்த பாதுகாப்பெல்லாம் விலக்கி கொடுறதை நம்ம பார்த்தோம். ஆனால் அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திரு விஜய் அவர்களுடைய விருப்பம். இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் வேண்டாம், இந்த பாதுகாப்பை விலக்கி கொள்ளுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயே கேட்டுக்கொண்டதால் தான் இது நீக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது, இது மாற்றப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் ஓற்றியோ. விஜய் வீட்டிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிறப்பு வளையம் நேற்று அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில இன்று சற்று முன்னதாக இந்த மெட்டல் டிடெக்டர்களை காவல்துறையினர் அகற்றும் பணிகளை நாம் செய்தி வாயிலாக பார்த்தோம். இந்த நிலையில இது குறித்து கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கேட்டபோது அவர் சில விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில விஜய் சென்று வரும்போது பொதுமக்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால தற்போதுக்கு தங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் வேண்டாம் என்று விஜய் தெரிவித்ததன் பேரிலே பாதுகாப்புகள் அகற்றப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பதவி ஏற்பு முடிந்த பின்னர் அல்லது தேவைப்படும் போது விஜயை அழைப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.